ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த மாலை வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து நமது வசனத்தின் மீது நாங்கள் பிரியமாக இருக்கவும், நம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கவும் ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைவருவீராக. எங்களுடைய இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறந்துருளுவீராக. நம்முடைய வேத வசனங்களின் மகத்துவங்களையும் இதன் மறை பொருட்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவன் நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 484வது பாடலை பாடுவோம். என் முன்னே மெய்ப்பர் போகிறார், நல் மெய்ப்பராக காக்கிறார். கீதங்களும் கீர்த்தனைகளும் 484 பாடுவோம். என் முன்னே மெய்ப்பர் போகிறார், நல் மெய்ப்பராக காக்கிறார். ஓர் காலும் என்னை கைவிடார், பாதை காட்டி போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகின்றார். நல் மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். கார்மேகம் வந்து மூடினும், சீஜோதி தோன்றி வீசினும், என் வாழ்வு தாழில் நீங்கிடார். என்றைக்கும் முன்னே போகிறார். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகின்றார். நல் மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். மெய்ப்பாதை காட்டி பின் செல்வேன், தெய்வீக கையால் தாங்குமே. எவ்விக்கினம் வந்தாலும் நீர் எவ்வேளை முன்னே போகிறீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகின்றார். நல் மெய்ப்பர் சத்தம் அறிவேன், போடு பின் சென்றேகுவேன். ஒப்பற்றவும் காருண்யத்தால் இப்பூமி பாடு தீருங்கால், ஈசாவை வெல்ல செய்குவீர். பேரின்பம் காட்டி முன் செல்வீர். முன் செல்கின்றார், முன் செல்கின்றார், என் முன்னே சென்று போகின்றார். நல் மெய்ப்பர் சத்தம் அறிவேன், அன்போடு பின் சென்றேகுவேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவரிக்கு ஜெபத்தை அவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, ஆணைகளை கொண்ட பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய
கத்திரிகளை அடிக்கடிகள் மேல் பொறுமையாக மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவே. நாம் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகி சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, உதடுகளை திறந்தருளும். தேவனே, ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறை முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 31ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. சங்கீதம் 31 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை முறை முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டு உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன். நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். அவர் மூன்றாம் நாள் வீட்டுள்ளார். பரமத்திற்கு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வைத்திருக்கிறார். அவருக்கு பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவையும் பரிசுத்தாவியை ஐக்கியம் பாவமன்னிப்பும் சரீரம் இருக்கிறது. நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து உட்காருங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய வேத தியானத்திலிருந்து ரோமர் 3ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒன்று முதல் 24 வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்கலாம். முதல்ல நாம் முறையாக இந்த வசனங்களை வாசிப்போம். 400 வசனம் நீங்கள் வசனமாக வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும்.
இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன? அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை ஓமாக்குமோ? நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதரராய் இருக்கிறார் என்று சொல்லலாமா? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினது உண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத புலி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவருடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்த சிந்துகிறதுக்கு தீவிரித்திருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கனை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சியிடுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே யூதர்களுக்கு ஒரு ஆதரவாகவே இருப்பார். ஏன்னா அவர் யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், பென்யமீன் கோத்திரத்திலே வந்தவர். யூதர்கள் விட்டுட்டு ஆண்டவர் பிரஜாக்கள் மத்தியிலே பவுலை உள்ளிட்டு அனுப்பினார். இன்னைக்கு அநேக இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படலை, ஆனால் நாமெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ரட்சிக்கப்பட்ட என்ன அர்த்தம்? வேறு ஒன்றுமே கிடையாது. ரட்சகராகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? அவர் தான் ரட்சிப்பை கொடுக்கிறவர். ரட்சிக்கப்படுகிறவன் என்ன? இயேசு தான் நம்முடைய ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கும் யூதர்கள் இயேசு நிச்சயில இருக்கிறாங்க. கொஞ்சம் சிலர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி இஸ்ரேல் கவர்மெண்ட் யூத மார்க்க கவர்மெண்ட்டாக தான் இருந்து கொண்டு இருக்கிறது. அங்கேயும் யூதர்களுக்குள்ள இயேசு ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இந்த பவுல் யூத மார்க்கத்திலிருந்து வந்தபடினாலே யூத மார்க்கத்தாருக்கு ரொம்ப ஆதரவாகவே பேசுவார். அல்லேலூயா. ஆமாம், எப்படியாவது யூத ஜனங்கள் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். அவன் நியாயப்பிரமாணத்தை முதன்மைப்படுத்துகிறான் என்றாலும் என்ன, நம்மை போல அவர்களும் பாவிகள் தான். நாம் ரட்சிக்கப்பட்டனால, நாம் பிரஜாஜன்மனால நாம் யோக்கியர்கள் கிடையாது, நாம் யார் தான்? பாவி தான் சொல்லி எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி என்று சொல்லுகிறார். இந்த பவுலுடைய இந்த எண்ணத்தை நீங்கள் பார்க்கணுன்னா ரோமர் 10 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அவருடைய இதர அதிகாரங்களில் வித்தியாசமான பேசுவார். இந்த சில அதிகாரங்களில் யூதர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவார். ரோமர் 10:1 வாசிங்க. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாய் இருக்கிறது. பாருங்கள், உள்ளான எண்ணம் எப்போவுமே யாரு தான்? என்ன தான் புரஜாதி மக்களுக்கு ஊழியம் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவருக்கு என்ன இருக்குது?
ஆமாம், ஏன் ஜனங்கள், ஏன் ஜாதிகள், என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்படணும் என்ற ஒரு வெறி அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்போவுமே யூதர்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். யூதர்களை கொஞ்சம் முன்னிறுத்தி அவர்கள் அநியாயம் பண்ணாலும் அக்கிரமம் பண்ணாலும் ஒரு நாள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். என்ன சொல்ல பாருங்கள், இன்னும் 2 அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி சொல்கிறா பார்த்தீங்களா? இன்றைக்கி யூதராக இருக்கலாம், ஆமாம், நியாயப்பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், மோசேயின் பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஒரு நாளில் யூதர்கள் என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்கிறார். ஆனபடியில் நோக்கெல்லாம் என்ன, யூதர் மேலே ஒரு வைராக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வெளிப்படையாக சொல்லுகிறார், சகோதரரே, இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இதயத்தின் விருப்பமும் நாம் தேவனை நோக்கி செய்யும். ஆமாம், நம்ம நமக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லலை, என்ன தேவனை நோக்கி பண்ணுகிற விண்ணப்பம் அதாயா. ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நம்ம யோசிக்கிறோம்ல, நம்ம யாருக்கு சொல்லணும், குடும்பத்தாரும் சொல்லணும், என் பிள்ளைய ரட்சியும், கணவனை பாதுகாத்து அடுத்த ஆள்கிட்ட சொல்லணுமா? அது மாதிரி இவர் யூத மார்க்கத்தில் வந்தபடினாலே யூத மார்க்கத்துக்கு விரோதமானவர்கள் என்ன செய்தார், இந்த சமய துன்புறுத்தினார். யூத வைராக்கியம் உடையவர், கமாலியல் பாத்திலே இருந்து யூத பிரமாணங்களை கற்றுக்கொண்டவர். ஆக அந்த முறைமைகளெல்லாம் தெரிந்தபடினால இந்த யூதர்கள் இப்பொழுது என்ன செய்யணும், ரட்சிக்கப்படணும். அது ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவாங்கன்னு தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி சொல்ல யூதர்களாக இருக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஹமாஸ் என்கிற முஸ்லீம்கள், இஸ்மாயில் கூட்டத்தார், அவங்க ஆகருடைய இஸ்மாயிலுடைய கூட்டத்தார் தான் அந்த முஸ்லீம்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த யூதர்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க என்பது பவுலுக்கு தீர்க்கதரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி மோசையை ஏன் ஆண்டவர் அடக்கம் பண்ணார்? மோசையை கல்லை யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. மோசையின் பிரமாணம், மோசையின் காரியங்கள் தான் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் மத்திய மார்க்கில் வாசித்தீங்கன்னா மோசையின் பிரமாணத்தை வச்சே ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. மோசை பிரமாணம் இப்படி சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் நான் செஞ்சுருக்கிறேன், அதுக்கு தூரப்பட நான் வரலன்னு சொல்கிறார். மோசையுடைய பிரேத மாதிரி அடக்கம் பண்ணான்னா இன்றைக்கி மோசைக்கு ஒரு பெரிய கோயில் எழுப்பிடுவான். அல்லேலூயா. ஆமாம், அவன் கல்லறையை போய் கும்பிட்டு சுற்றி சுற்றி வருவான். அதில் தான் ஆண்டவரே பார்த்தாரு, என்ன கல்லறையை சுற்றி வர குடும்பம் நிறைய இருக்குது, போகாதங்க, பெரிய பாவம் அது. என்ன, ஆமாம், கல்லறையை சுற்றி வந்தாலும் பெரிய பாவம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மோசையே அன்றைக்கி இவங்க அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பெரிய கல்லையை எழுப்பி அவருக்கு மாலை போட்டு நிறைய ஊர்கள் இருக்குது. ஆமாம், நாங்கள் வாய்க்குளம்னு ஊர் இருக்குது, சங்கரவேல் தாண்டி அங்கே அந்த ஒரு உதீசர் பழைய காலத்தில் வேலை பார்த்துருக்காரு. அவர் அந்த ஊருக்கு நல்லா செஞ்சுருக்கிறாரு, நல்ல சபை நடத்தியிருக்காரு. அந்த வருஷாவசம் கல்லைக்கு மாலை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கரம் முழுவதும் மாலை போட்டு கல்லையும் முடியும். இதெல்லாம் பெரிய தவறான பழக்கம், எல்லாம் மாற்றவே முடியலை மக்களுக்கு. அவன் யாருங்க, எங்களுக்கு போல ஒரு பாடுள்ள மனுஷன், இன்றைக்கி இருப்பான்னு நினைச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு தவறான ஒரு பழக்கம். அது வந்து நியாயம் கிடையாது. நம்ம கனப்படுத்த வேண்டிய ஆள் யார் தான், இயேசு தான். அது மாதிரி கரிசலுக்கு போங்க, கரிசலில் அங்கே தாவீது ஊசியான்னு நினைக்கிறேன், அவருக்குன்னு ஒரு பெரிய கல்லையை வச்சு ஒரு கூடாரம் போட்டு அவன் வாரம் போரெல்லாம் போய் கும்பிட்டு இருக்கான். ஏங்க, இயேசு கும்பிடணுமா, அவர் போய் கும்பிடணுமாங்க? அவரே காப்பாற்ற முடியாம செத்து போனார், அப்படி தானே? அவரே தன்னை காப்பாற்ற முடியாம செத்து போனார். நீங்கள் நிறைய ஜொப்போட்டெல்லாம் எப்படி வைக்காங்க, செத்தாள் ஜொப்போட்டு தான் வைக்கிறாங்க. அப்படி வைக்காதுங்க. நம்ம செத்தாள் ஜொப்போட்டு வச்சு என்னங்க பிரயோஜனம்? நாம் உயிரோடு இருக்கிற நமக்கு தான் ஜொப்போட்டு வைக்கணும். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மன்னார்குள்ள நல்ல ஜொப்போட்டு வச்சாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, மருமகன் பேரகால் ஆக போகிறா, சுகமான பிரசவத்துக்காக அப்படி தான் வைக்கணுங்க. ஜெப கூட்டம்னாலே ஜெபிக்க கூட்டுற கூட்டம். திருமணம் ஆகலைன்னா ஜெபக்கூட்டம் வைக்கலாம், திருமணம் ஆகிட்டுனா ஜெபக்கூட்டம் வைக்கலாம், குழந்தை இல்லைன்னா ஜெபக்கூட்டம் வைக்கலாம், சுகமான பிரசவம். ஏன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய கண்டம் அது. ஆமாம், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், அப்படி ஒரு நோக்கத்தோடு ஜெபக்கூட்டம் வைக்கிறது ஒழிய என்ன, எங்கள் ஐயா செத்து 5 வருஷம் ஆச்சு, அப்பா செத்து 10 வருஷம் ஆச்சு, அவரே காப்பாற்ற முடியும் செத்து போனார், நம்ம அவரை கும்பிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் ஆகாது. இயேசு தான் தெய்வம். அல்லேலூயா. இயேசு நம்ம ஏன் வணங்குறோம்னு கேட்டிங்கன்னா, அவர் உயிருள்ள தேவன். அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிற கர்த்தர். ஆமாம், செத்தாளெல்லாம் மறந்துடணும். ஆமாம், ஏன்னா யாரும் மறக்காமல் இருக்கீங்களோ, சவுட்டு வைக்கிற பழக்கம் இருக்கிறது இல்லை. இப்படி இருந்தால் விட்டுருங்க.
அந்த பழக்கம்லாம் வைக்காதுங்க, தவறான ஒரு பழக்கம் அது. என்ன, சரி இப்போ வருவோம். யூதர்கள் மோசையின் பிரமாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மோசையை பற்றி யாரும் குறையாக சொல்ல முடியாது. அல்லாவை பற்றி குறையாக சொல்ல விடுவானாங்க? அது மாதிரி மோசையை பற்றி குறைய யாரும் சொல்ல முடியாது. மோசை பிரமாணம் தான் முக்கியம். அப்படி இவர் பாருங்கள், இந்த 3வது அதிகாரம் ஸ்டார்டிங்கிலே என்ன ஆண்டவர் என்ன பவுல் என்ன ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிற பற்றியடா யூதருக்கு சப்போர்ட்டாக தான் ஆரம்பிப்பார். ரோமர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படியானால் யூதருடைய மேன்மை என்னங்க? நீங்கள் ரோம சபையெல்லாம் ரசிக்கப்பட்டீங்க, புரஜாதியார். அப்போ யூதருக்கு என்ன மேன்மை இருக்குது? யூதருடைய மேன்மை என்ன? வித்தியாசத்தில் பிரயோஜனம் என்ன? பாருங்கள், யூதருக்கு ஆதரித்து தான் பேசுவார் அவர். யூதர்கள் ரட்சிக்கப்படணும், என் ஜனம் ரட்சிக்கப்படணும் என்ற ஒரே நோக்கம் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, 3ஆம் வசனத்தை, சிலர் விசுவாசமாக போனாலும் என்ன, உங்களோட விசுவாசம் தேவனுடைய உண்மையை. ஆமாம், சிலர் இந்த நியாயப்பிரமாணங்கள் கற்பனைகள் எல்லாம் விசுவாசிக்க மாட்டாங்க, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. 5ஆம் வசனத்தில், நான் மனுஷன் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன், நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோவாக்கினை செலுத்துகிற தேவன் அநீதராக இருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயந்திருப்பது எப்படி என்று சொல்லி பாருங்கள். கடைசி என்ன பாயிண்ட்டுக்கு வரான்னு கேட்டிங்கன்னா என்ன, 10ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தப்படி நீதிமான் யூதனா அப்படி தான் இருக்கான். அவனும் கற்பனை கை கொள்கிறானா? கிடையாது. அப்படி தானே? ஆமாம். ஒரு பாவத்தில் ஒரு ஸ்திரியை கைங்கலமாக பிடிச்சாங்க. மோசையுடைய நியாயப்பிரமாணப்படி கல்லை கொண்டு என்ன செய்யணும்? எரிந்து கொல்லணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார், உங்களுடைய பாவம் செய்யாதவன். அப்போ அவன் கற்பனை மீறுகிறானா? எல்லாரும் கற்பனை மீற தான் செய்கிறாங்க. கற்பனை எழுதி கொடுத்தோம்னா வாக்கியம் கிடையாது. என்ன, அதனால் என்ன சொல்கிறாரு? யூதனும் நாமளும் ஒன்று தான். அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என்ன, யூதர்களும் நாமும் என்ன? ஆமாம், அவளை பார்த்து நம்ம விசேஷித்தவர்களா? பற்றியெல்லாம் நாம் விசேஷித்தவர்களே. நாம் யூதர்களே யாரு? அவர் விசேஷித்தவர்கள். நாம் எவ்வளோ பேர் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு திஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தப்படி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உள்ளவன் இல்லை, தேவனை தருவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனாங்க, நன்மை செய்கிற ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி எங்கே வரான்னு கேட்டிங்கன்னா, அப்படி சில காரியங்களை சொல்லிட்டு 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு. ஆமாம், பாவம் இப்போ நமக்கு எப்படிங்க தெரியுது? இது தப்பு, கொலை, களவு தப்புன்னு நமக்கு எப்படி தெரியுது? இயேசுவை அறியாதவங்களுக்கு மனசாட்சி சொல்லும். அதான் பவுல் மற்றொரு இடத்துல நான் போன வாரம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மனசாட்சி, ஆண்டவரே இல்லைங்கிறவங்களுக்கும் மனசாட்சி சொல்லுங்கள், இது சரி இது தவறு சொல்லும். நமக்கும் யூதர்களுக்கும் ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்பனை எழுதி கொடுத்துட்டார். களவு செய்யாதிருப்பாயாக என்று கற்பனை எழுதி கொடுத்துட்டார். அப்போ களவு செஞ்சால் நம்ம நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறோம்? மீறுகிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுவது என்னது? பாவம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது இப்போ 20ஆம் வசனத்தை வாசி. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தை வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே, நியாயப்பிரமாணப்படி செய்கிறதுனாலே. ஏன்னா அதான் பாவம்னு சொல்லிக் கொடுக்கு. அதான் பாவம் சொல்லிக் கொடுக்க. அப்படி தானே? கொலை செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாங்க, விபச்சாரம் செய்யாது இருப்பாங்க, இச்சையாது இருப்பாயாக அப்படின்னு கற்பனைகள் மூலமாக தான் இது தவறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தானே? ஆமாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இதை மீறினா பாவம். அது இப்படி பாவத்தை சொல்லி கொடுக்கறதுனால நியாயப்பிரமாணத்தில் நமக்கு என்ன கிடையாதுங்க? நம்ம ஒரு விடுதலை, நீதிமானாக்கப்படுவது இல்லை. அது ஒரு சட்டம், அவ்வளோதான். நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாக்குமா? நம்ம நியாயப்பிரமாணத்தில் நடந்தால் தான் நம்ம நீதிமானாக நிச்சயம் மாற முடியாது. நியாயப்பிரமாணம் நம்ம நீதிமானாக நிச்சயாது, மாற்றாது, நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி இயேசு கிறிஸ்துவினாலே வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று பின்னால் சொல்ல வருகிறார். அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் என்ன செய்கிறாங்க? சாட்சி சொல்கிறாங்க. அது விளக்கம் சொல்ல பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று சொன்னார்.
எதனால நாம் நீதிமானாக்கப்படுவோம்? நியாயப்பிரமாணத்தில் நம்ம நீதிமானாக்கப்படுவது இல்லை, அது ஒரு சட்டம், அவ்வளோதான். இப்போ நீதிமானாக்கப்படுவது இயேசு 21 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. இயேசு கிறிஸ்துனால தான் நம்ம என்ன செய்யப்பட முடியும்? நீதிமான்களாக மாற்றப்படவே ஒழிய நியாயப்பிரமாணம் ஜஸ்ட்டு நமக்கு ஒரு சட்டம் தான். இது பாவம் என்று நமக்கு உணர்த்துகிற ஒரு பிரமாணம், அவ்வளோதான். சட்டம், அவ்வளோதான். அது நம்மளை நீதிமானாக என்ன செய்யாது? மாற்றாது என்பதை பவுலுக்கே சொல்லுகிறார். ஆக இயேசு கிறிஸ்துனாலே தான் நாம் நீதிமானாக்கப்பட முடியுமே ஒழிய நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட முடியாது என்று சொல்லி பாருங்கள். 21 வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து உள்ள மீட்பு கொண்டு ஆக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இதுதான் பவுல் சொல்லுகிற காரியம். யூத பிரமாணத்தை கைக்கொள்வதனாலே ஒருவர் நீதிமானாக மாற முடியாது. அது சட்ட பிரமாணம், அவ்வளோதான். இது பாவம் என்று கற்றுக் கொடுக்கிற பிரமாணம். அது நம்மளை என்ன நீதிமானாக மாற்ற முடியாது. ஆமாம். ஆக இயேசு கிறிஸ்து தான் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார் என்ற சத்தியத்தை யூதர்களுக்கு சொல்லும்போது இதை சொல்லி யூதர்களை காட்டிலும் விசேஷம் கிடையாது, ஏன்னா அவர்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது, அவங்க ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாதுன்னு சொல்லி திருப்பின்னு சொல்கிறாரு. ஏன்னா 9ஆம் வசனத்தை மீண்டும் பாருங்கள். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவு வேணும் விசேஷங்கள்? சரி, யூதர்களை மேன்மையாக பேசுவார் பவுல். பின்னால் ஒரு அதிக நிருபத்தை சொல்வார், நான் யூதனுக்கு யூனன், 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். இப்படிலாம் தன்னுடைய குடும்ப பெருமை என்ன செய்வார் சொல்வார். அவர் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டாலும் குடும்ப பெருமை பேசுகிறாரு இந்த பவுல். நான் யூத கோத்திரத்தை சேர்ந்தவன், 8ஆம் நாள் விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், கமாலை பார்த்து உட்காந்து ஞாபகத்தை படித்தவன், இப்படின்னு சொல்லி தன்னை மேன்மையாக பாராட்டுவார். யூதர்களை மேன்மையாக சொல்வார். அதான் அந்த 9ஆம் வசனம் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. இவ்வளவு யூதர் கிரேக்கர் யாவரும், ஆனால் சொல்கிறாரு யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை முன்பு எல்லாரும் பாவிகள். நியாயப்பிரமாணத்தில் நீதிமான் ஆக முடியாது. எதனால் நீதிமாக்கப்படுகிறது? 22ஆம் வசனத்தில் அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. மீட்பு ரட்சிப்பு நியாயப்பிரமாணத்தில் என்ன செய்யாது? உண்டாகாது என்பதை 20ஆம் வசனத்தை தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தில் வருகிறபடியால் எந்த மனுஷன் நியாயப்பிரமாணத்தை தெரிவினாலே தேவகுமார் நீதிமானாக்கப்படுவது இல்லை. ஆமாம், யூதர்கள் எல்லாரும் முன்னாலும் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இன்னும் இதனுடைய நோக்கெல்லாம் இந்த கதையெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் எல்லாம் நீங்கள் படங்களில் பார்க்கலாம், யூதருடைய தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து இடிச்சிட்டாங்க. ஒரு சவர் மாத்திரம் இருக்குது. அதில் மோதி யூதர்கள் எல்லாரும் இயேசுவை மேசி வந்து என்ன இதுவரைக்கும் மேசியை வரப்போகிறான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க யூதர்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவங்க யூதர்கள் சொல்ல மேசியாவே வாரும், மேசியாவே வார சொல்லி இந்த சவரில் மோதி அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துருக்கீங்க, படத்தை பார்த்துருக்கேன். என்ன இப்போ இந்த பல கைலங்கள்லாம் இருக்கும். யூதருடைய மெயின் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மோசேயின் பிரமாணத்தை மேன்மைப்படுத்துவது மாத்திரமில்லை, இயேசுவை மேசியாவை என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளாதனால தான் சிலுவையிலே அடித்தாங்க. ஆமாம், மேசியான்னு அவர் வெளிப்படும் சொன்னாலும் கூட அவங்க என்ன செய்யலை, இப்படி மேசியா வருவாரா, வானத்தில் தான் வரணும், இப்படி பெத்லேமில் பரப்பாரா, எந்த பலவிதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் மேசியா இன்னும் வரலன்னு சொல்லி தான் யூதர்கள் இன்னும் மேசியாவை வாரும் சொல்லி அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வெயிலிங் வால் என்று சொல்லுவாங்க. அழுகையின் சுவர், அழுது கொண்டே இருப்பாங்க. மேசியாவே வாரும், சவத்தில் முத்தி இங்கே பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, விடுதலையாக்க வாருன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கும். அது இயேசு கிறிஸ்துவனால தான் அவங்க ரட்சிப்பு உண்டு என்பதை ஒரு நாளில் என்ன செய்வார்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை பவுல் திட்டவட்டமாக சொல்கிறார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான்.
அந்த 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ரோமர் 10 சொல்கிறார் பார்த்தீங்களா? இஸ்ரவேல் எல்லாரும் முதலாம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:1 வாசிங்க. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பம் என்னங்க? இஸ்ரவேலர். அதனால தான் நம்ம இஸ்ரவேலுக்கு ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அந்த ஜாதி, அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக்கிறார். பூமியில் எத்தனையோ ஜனங்கள் இருந்தாலும் ஆபிரகாம் மாத்திரம் தனியாக இருந்தபோது அவனை மாத்திரம் அழைத்து செய்தார். ஒரு பெரிய ஜாதியாக இருக்குவேன். நம்ம எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி. நம்ம எல்லாரும் யாருங்க? இஸ்ரவேலர்கள். நம்ம எல்லாம் யாருங்க? ஆமாம், உருள இந்தியர்களாக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அது மறந்து போகாதீங்க. ஆமாம், இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நான் தேவ நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்குது என்று சொல்லி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்க. 11:26 எந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சிவலிருந்து வந்து அவபக்தியை ஆக்கவிட்டு ரிசிவார் விளக்குவார். யாக்கோபு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவபக்தியை அவங்களை விட்டு விளக்குவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் நமக்கெல்லாம் 10 கற்பனை தெரியும். அதை நம்ம நீதிமானாக்குமா? ஆக்காது. அதுபடி நடந்தால் நம்ம பசுத்தமாக வாழலாம். நடக்க மனுஷனால் என்ன செய்யாது? முடியாது. போய் சொல்லத்தான் செய்யலாம், பாவம் செய்யத்தான் செய்யலாம். தகப்பனு தாயும் கனம் பண்ணுறாங்களே, யாராவது வயசான போது அடிச்சிடும், வெரைட்டி விட்டுருவான். இதுக்கு பல காரணம் இருக்குது. இவங்களுக்கே சாப்பாடு படிக்கணும், இன்னும் 2 கலர் போட்டு வீட்டில் வச்சு எங்கே சாப்பிட, அதான் பெரிய பிரச்சனை. ஆமாம், என்ன அருமையானவர்களே, பண நெருக்கடி ஒரு பக்கம், கஷ்டங்கள், வீட்டில் உள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் பல காரியங்கள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போனால் பிரச்சனையே கிடையாது. ஒரு வயசானப்பறம் அரசாங்கமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், சோறு போட்டோம், பிரச்சனையே கிடையாது. நம்ம இந்தியாவில் தான் பெரிய பாடு. பிள்ளைகள் நம்பி இருக்க வேண்டியது பெற்றோருடைய பெரிய கஷ்டமான ஒரு காலம். நம்ம பென்ஷன் வந்தால் சந்தோஷமாக வச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பெற்றோருக்கு பென்ஷன் வந்தால் ஏம்மா எங்கள் வீட்டில் இருக்கும்மா, எங்கள் வீட்டில் இருக்கம்பாங்க. எதுக்கு? அம்மா அப்பா பென்ஷன் வருதில்ல. என் தங்கச்சிக்கு 2 பயலை கிடக்கா. ஆமாம், என் தங்கச்சி விட மாட்டான். ஏம்மா இங்கே வாங்க, நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை கொண்டு இங்கே வந்துடுங்க அப்படிமா கொடுத்தேன். அவனு சொல்லுவான், எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கேன்ப்பா. ஏன்னா பென்ஷன் வச்சா திங்காமன் அவனுக்கெல்லாம் ஜெயிப்பானா. பென்ஷன் வச்சு புளிக்கரெல்லாம் கொடுக்கூடாது. ஆமாம், புளிக்கரெல்லாம் கொடுக்க மாட்டானே, அவங்களே வச்சு திங்கிறது தான் அலையிறாங்க. அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அவர்களை சந்திப்பார். நியாயப்பிரமாணத்தினால மேன்மை கிடையாது. அவங்க யூதர்களாக இருந்தாலும் நம்ம கட்டிலும் மேன்மையானவர்கள். அதை முந்தின அதிகாரத்தில் சொல்லுவார். ஏன்னா ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்த ஒரு சந்ததி. எப்படிதானமா? ஆமாம், ஆண்டவர் அவர்களை தெரிந்தெடுத்த ஒரு போத்திரம். பூமியின் எல்லா ஜனங்களையும் விட்டு அவங்களை செய்தார், பிரித்தெடுத்திருக்கிறார். அவங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். யூதர்கள் சொன்னாலே இன்றைக்கி இவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி காரணம் யார் தாங்க? யூதர்கள். நீங்கள் மோகன்சிலாஸ் ஒரு புக்கு போட்டிருக்காரு, வீட்டில் இருக்குது. யூத ஜனங்கள் எந்தெந்த நாட்டிலலாம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க புக்கு போட்டது பார்த்துருக்கீங்களா யாராவது? எங்கே மோகன்சிலாஸ் ஜபா இதில் இருக்குது. இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும், இஸ்லாமிக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருக்காரு. அதில் யூதர்கள் எந்தெந்த நாட்டில் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு அதில் அந்த புக்கில் இந்தியாவிலலாம் கிடையாது. எந்தெந்த நாட்டில் இருக்கிறான்னு சொல்லி ஒரு குறிப்பு அதில் இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இருக்கிறாங்க. இன்றைக்கி உலக அளவில் அவங்க பெரிய விஞ்ஞானிகள்லாம் யார் தாங்க? யூதர்கள் தான். ஆமாம், அவங்களுடைய வைத்தியம் எல்லாமே வித்தியாசமானதான். அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான், எல்லாம் அவங்க கண்டுபிடிப்பாக தான். 30 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இப்படி சின்ன ஃபோன் இருக்கான், எல்லோரும் பேச நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ எல்லாருக்கையும் தரையில் கிடந்து சீர் எடுத்து கிடந்தது. ஆமாம், இப்படியும் பேசிடுவாங்க அப்படிம்பாங்க. போதும் முன்னால் கேட்டுக்கீழா நீங்கள் பைசா நாட்டிலும் தெரியும். அமெரிக்காவில் பேசுகிறாங்க, பிள்ளைங்களோட தான் போனாயா, அது மாதிரி பேங்க்கெலாம் போனாம்மா, கார்டு கொடுத்தா வந்துடுமா. ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு எதாவது அற்பகாரியமாக தருது. ஏன்னா அப்படி இந்த யூதர்கள் தான் விஞ்ஞான வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணம். யாருங்க? யூதர்கள். இன்றைக்கி சித்த வைத்தியத்தெல்லாம் பிரமாதம் பேசுகிறாங்க. நான் குறை சொல்லலை சித்த வைத்தியத்தை. ஆனால் மனுஷன் எதுலேருந்து உருவாக்கப்பட்டால் மண்ணில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் வைத்தியலாங்க மண்ணில் உள்ள கெமிக்கல் தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுலேருந்து எடுக்கிறாங்க? மண், பாறைகள், என்ன கடல் கடி இருக்கிற சில பாறைகள், இதுலேருந்து மெடிசன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அவங்க இலையிலேருந்து எடுக்கலை. இருக்கலாம், சில வைத்தியங்கள் இருக்கலாம். கெமிக்கல்லாம் எங்கேருந்தா வருது? சுண்ணாம்பு, மண் எழுந்தது. ஏன்னா மனுஷனுக்கு மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்டோம்னா நிறைய பேர் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அப்படி கிடையாது. இந்த மண்ணிலேருந்து உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு இந்த மண்ணிலேருந்து அந்த கெமிக்கல் தேவை. அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன சித்த வைத்தியம் பெருசுமாங்க, ஒரு ஆப்ரேஷன் ஆனாலும் பண்ண முடியுமா? ஒரு பேரகாலத்துக்கு சித்த வைத்தியம் கொண்டு போவாங்களா?
கொண்டு போவாங்களாம்மா, கொண்டு போக மாட்டாங்க. அவங்க பண்ண தெரியாது, ஒரு மயக்க மருந்து கொடுக்க தெரியாது, ஒரு பேரகாலம் பண்ண முடியாது நல்ல சித்த வைக்கிறதுனால. ஏதோ இஞ்சி சுக்கு குடிச்சிக்கலாம். ஏன்னா ஆமாம், நான்லாம் சின்ன வயசில் காலேஜுக்கு போகிற போது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் மெட்டாசி மாத்திரையான்னு தெரியுங்க. ஆமாம், எப்போ தெரியும்? இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் மெட்டாசினா என்ன தெரியும், பேராசிட்டமால் தெரியும். அந்த காலம் எங்களுக்கு மாத்திரையே தெரியாது. சல்பாடைசன் ஒரு மாத்திரை, பேராசிட்டமால் இதான். எப்போ கல்லூரி போன பிறகு தான் மாப்பிள்ளை தலை பிடிச்சா ஒரு மெட்டாசினை போடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் மெட்டாசினே தெரியும். அது வரைக்கும் என்னதான் குடித்தோம், 5-6 அலுப்பு மருந்து, சுக்கு, இஞ்சி. ஒரு வண்டிக்கு பிடிச்சிருப்பேன் நான்லாம். ஆமாம், எதுக்கெடுத்தாலும் அலுப்பு மருந்து, விஷக்குடி நீர் மருந்து, என்னது இஞ்சி திட்டி குடிச்சு தான் நம்ம பழக்கம். ஏன்னா இந்த வைத்தியங்கள்லாம் கண்டுபிடிச்சது யூதர்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அந்த யூதர்கள் தான் உலகமெங்கிலும் வியாபித்து இருக்கிறாங்க, பல இடங்களில் இருக்கிறாங்க, விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா ஜெர்மனி தேசத்து தலைவர் பேர் என்ன, அவன் யூதர்களெல்லாம் கொண்டுட்டான். அப்படிதான் தம்பி, அவன் பேர் என்ன வர மாட்டேங்க. பல லட்சம் யூதர்களை கொண்டாங்க. அதுமாதிரி இருந்தாலும் அந்த ஜனங்கள் இன்றைக்கும் தலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாருமே மேற்கொள்ள முடியாது. அது அவங்களுடைய திறமை இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை. அவங்கள யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆக யூதர்கள் நம்ம காட்டில் மேன்மையானவங்க தான். அவங்களெல்லாம் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களெல்லாம் பாவிகள் தான். நியாயப்பிரமாணத்தினால் அவங்க நீதிமன்றங்கள் ஆக்க முடியாது. தேவனுடைய கிருபையினாலே நாம் அனைவரும் நீதிமன்றங்களாக மாறுகிறோம். இல்லையா? ஜெயிப்போமா? முக்கியமாக ஏதாவது ஜெப குறிப்பு இருக்கா? அவ்வளோ ஒன்றும் இல்லைல்ல. ஜெபிப்போம் அருமையானவர்களே. குறிப்பாக அந்த கொக்கரோளம் மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆலய கட்டுமானம் ஏதாவது முயற்சி எடுத்துருக்காங்களா தம்பி? அப்படியா? ரூபா இருக்கோ? 10 லட்சம் இருக்கும். 10 லட்சம் முடிஞ்சு. சரி, அதுக்காக ஜெபிப்போம். நீங்கள் ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம முடிந்தது கொடுங்க. அப்படியே பாரத்தோடு ஜெபத்தோடு கட்டப்படணும் ஆலயம். அப்படின்னா தான் ஆண்டோடைய பிரசன்னம் அதில் இருக்கும். நம்ம யாரோ கொடுப்பாங்க, கொத்தனார் கட்டுவோம், நம்ம இருந்துடக்கூடாது. உங்களோட தனிப்பட்ட ஜெபத்தில், உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், இசப்பா இந்த ஆலயத்தை கட்டித்தாங்கப்பா. ஏன்னா ஆலயம் தேவனுடைய வீடு. அதை நம்ம எல்லோரும் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய வீட்டில் போய் ஆராதிக்கணும். ஆனால் அந்த வீட்டை கட்டித்தரணும்னு சொல்லி பாரதத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த கொக்கரகுளம் பகுதி மக்களுக்காக ஜெபிக்கணும். அந்த மக்கள் எல்லாரும் இயேசுவை அறியணும். நம்மகிட்ட தான் கணக்கப்பார். நீங்கள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள இருக்கிறீங்களே, இந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணுமே. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இப்போ பவுல் சொன்னது போல் அது என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. அதுபோல் இந்த கொக்கரகுளம் பகுதி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். எப்படியாவது எப்பா அந்த தேசத்து இந்த கொக்கரகுளம் பகுதிகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த மக்களுக்காக இந்த உலகத்தை தேடி வந்தீரே, இவர்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த மக்களை சந்திங்க ஆண்டவரே. இயேசுதான் தேவன் என்பதை கண்டுகளும் குதுவிச்சிங்கப்பா. சத்ருவானவன், பிசாசனவன், இந்த ஆதியிலிருந்தே இந்த பிசாசனம் ஆண்டவரோடு போராடிக்கிட்டு தான் இருக்கான். ஆமாம், ஆண்டவர் ரட்சிக்கணும்னு விரும்புகிறாரு. இவன் பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடுறான், விக்கிரங்களை வணங்க வச்சுதான். இந்த பிசாசு இவர்களை எல்லாரையும் கட்டி வைத்திருக்கிறான். ஆண்டவரே, இந்த பிசாசன் கட்டுறதுக்கு பிள்ளைகளை விடுதலையாக்கி இயேசுதான் தெய்வம் என்பதை எல்லாரும் கண்டுகொள்ளட்டும் அப்பா. இந்த ரட்சிக்கப்பட முடியாதபடி கிரி செய்கிறார் பொல்லாத ஆவிகளை இயேசு நாமத்தினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் கிரி செய்கிறார் இயேசு அறியாதபடி. ஆண்டவரே, பிசாசை வணங்க முடியாத ஆண்டவரே, ஜனங்களை தவறான நடத்தி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி அதிகாலத்தில் செயல்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் குறமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கான். அது குறமாக எதிர்த்து நிற்க வேண்டிய நம்முடைய வேலை. எஸ்அப்பா, அது குறமாக நான் எதிர்த்து நிற்கிறப்பா. இந்த பொதுமக்களை சந்தியும் ரட்சியும் ஆண்டவரே. இந்த ஆலயத்துக்கு அநேகரை அழைத்து வாங்கப்பா. நாங்கள் மாத்திரம் இல்லை ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் நிறைய பேர் வரணும் ஆண்டவரே. அழைத்து வாரம்னு நம்ம ஜெபிப்போம். நம்முடைய மேலான ஒரு ஜெபம் அது. இந்த ஆலய கட்டுமானம், அந்த பகுதி மக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த மாதிரி நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வேதம் வாசிக்கணுங்க. வயிற்றுள்ள அதிசயங்களை நம்ம மாத்திரம் பார்த்தா போதாது, நம்ம கணவன் பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகள் பார்க்கணுங்க. வயிற்றில் எவ்வளோ அதிசயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நாம் மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும், வீட்டுக்காரர் வேதம் வாசிக்கணும். இதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஐயா, என் பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும்ப்பா.
என் வீட்டுக்காரர் வேதம் வாசிக்கணும் ஆண்டவரே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேதத்து மகத்துவங்கள் எழுதி கொடுத்தேன், அதை நீங்கள் அந்நியகரமாக எண்ணினீர்கள் சொல்லியிருக்கிறபடி இது மகத்துவமான ஒரு வேத புத்தகங்க. இது வாசிக்க நல்லாயிருக்கும். இது எல்லாரும் அறியணும், நம்ம குடும்பத்தாரும் வாசிக்கணும். ஐயா அம்மாமார் மாத்திரம் ஆலயத்துக்கு வந்தால் போதாது, வேதத்தை வாசித்தா போதாது, கணவர் வாசிக்கணும், பிள்ளைகள் வாசிக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வேதத்தை வாசிக்கணும். அப்பா எல்லாரும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, எல்லாரும் உடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே. சபையில் சுயனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்போம். இசப்பா சுகப்படுத்து ஆண்டவரே. யாராவது பலவீனத்தோடு சுயனத்தோடு இருக்கிறார்களோ அதை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. தேவையோடு இருக்கலாம், அநேகர் பண தேவையோடு இருப்பாங்கப்பா. தேவையெல்லாம் சந்திக்க ஆண்டவரே. சொந்த வீடுலேயே இன்று கலங்கி நிற்கிற மக்கள் ஏராளம் உண்டு. குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை சஞ்சலம் வந்து கலங்கி நிற்கிற மக்கள் உண்டப்பா. இயேசுவே உடைய பிள்ளையுடைய விண்ணப்பங்களை கேட்டு சந்தோஷத்தை சமாதானத்தை குடும்பத்திலே தாரும். தேவையை சந்தியும், சுகத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, படிப்பை ஆசீர்வதியும் ஆண்டவர். எல்லாத்துக்கும் மேலே அதை ரட்சிக்கப்பட கத்த உதவி செய்யுங்கப்பா. இந்த இரவில் எங்களோடு கூட தங்கும் ஆண்டவரை புதிய நாளை கண்டுமை ஸ்தோத்திரிக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்மை கூட போதிக்க இருப்பதாக. கர்த்தாவே ஈரோடே வேலைக்கோ மாட்டோம் தோதரே நற்காவல் ஏந்தேடும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக்கிடவும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.